அப்படியே நகரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபெமினிசம், பாரதியார் கண்ட புதுமை பெண்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட தனக்கு இஷ்டமா இருக்கக்கூடிய ஆணுக்கு விருப்பமான உணவை சமைச்சு அதை பக்கத்துல உட்காந்து பக்குவமா பரிமாறும் பொழுது அந்த ஆண் அதை நாவால சுவைச்சு புருவத்தை உயர்த்தி அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கே சார், அந்த சைகை மொழி எந்த ஒயின் ஷாப்லயும் கிடைக்காத சரக்கு சார், அவ்வளோ போதையா இருக்கும் சார். அதை அனுபவிக்கிற எங்களுக்கு தான் சார். எதுக்கு அப்படி சொன்னா அந்த சாப்பாடு சமைச்சு போடுறதுக்கு சைகையில சொல்லுவார். அப்படி யாரு இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்? ஏதாவது ஒரு நம்பர் இருந்தா கொடுங்க. அதெல்லாம் பொது மேடைகள்ல சொல்ல முடியாது நடுவர். அது சாப்பிட்டுட்டு அப்படின்னா அவன் இருந்தா தானே சொல்றதுக்கு. அவன் நுரைக்கி மூளையில் அடைப்பாளம்மா சார். சமைக்க தெரியாத பெண் கூட சமைச்சு நமக்காக கொடுத்துருக்கா, நமக்கானவன்னு தெரியும் பொழுது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்கள், அவங்க கண்ணில் தெரிகிற அந்த காதல், அதை அனுபவிக்கிற பெண்களுக்கு தான் சார் சந்தோஷம் நடுவர்களே. உண்மையிலே இந்த கிராமத்து பெண்கள் நகரத்து பெண்கள் எல்லாம் தாண்டி 50-60 வயசை தொட்ட அம்மா வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் திரைப்படங்கள் பார்க்கணும், ஆனா திரையரங்குக்கு போக பிடிக்காது. இந்த பண்டிகை நாள் அன்னைக்கு புதுப்படங்கள் போடுவாங்க பாத்தீங்களா, அது குடும்பத்தோட உட்காந்து பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் அவங்க கையால செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸை தான் சாப்பிடணும்னு நடம் பிடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிமுக்கு முன்னாடி இருந்து அம்மாக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்நாக்ஸ் கேசரி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அந்த கேசரிய பண்ணி கொடுத்து அதெல்லாம் சாப்பிடுறத ரசிச்சு ரசிச்சு கொண்டாடக்கூடிய பெண்களுக்கு தான் சார் தெரியும் பண்டிகை எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம்னு. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எங்க பெண்கள்லாம் ஒலிம்பிக்கு போய் கேசரிய ஒருத்தன் ரசிச்சிருக்கேன்னா அவன மாதிரி கேனப்பையில நான் இது வரைக்கும் பார்த்தேன். கேசரிய ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுருக்கான். எப்படி இருக்கும்? கேசரி செஞ்சோடனே அவன் போன் பண்ணிருப்பான். பரவாயில்ல ஆச்சு, உன் நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை கொடுக்கும். ஆனால் கேசரியில் போடுற அந்த கலர் பொடி தான் இருக்கிறதுலே மோசமான நோயை உருவாக்கக்கூடியன்னு சொல்லி நம்ம டாக்டர் சிவராமன் சார் சொல்லியிருக்கார். அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். சரி, இப்போ அம்மாக்கள்லாம் வந்து பைனாப்பிள் கேசரிக்கு மாறிட்டாங்க, ஒயிட் பைனாப்பிள் கேசரி, அதனால ஹெல்த்தியாக கொடுத்துட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. அப்படியே நடுவர் அவர்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்துட்டு என்னதான் ஒலிம்பிக்ல ஓடி தங்கத்தை ஜெயிச்சுட்டு வந்தா கூட சின்ன வயசுல தெருவில் இறங்கி விளையாடின விளையாட்டெல்லாம் விளையாட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களை ஏக்கப்படாதீர்கள், உங்களுக்காகவே ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்ல கன்னி பொங்கல்னு ஒரு திருவிழா இருக்கு. கிராமப்புறங்கள்ல இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அந்த கன்னி பொங்கல் திருவிழாவில் இன்டர்நேஷனல் கேம் எல்லாம் இருக்கும் நடுவர்களே. ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் கேம், சாக்குப்பை ஓட்டம், முறுக்கு கடித்தல், லெமன் இன் த ஸ்பூன், மியூசிக்கல் சேர்,